இன்னைக்கு ஜவ்வரிசி வடம் ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். கிண்ணின்னு இருக்காம சிம்பிளாக பண்ணுறது இது. இப்போ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் ஜவ்வரிசி. இந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு அளவோடு எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு தண்ணி முங்குற அளவுக்கு விடணும். கரெக்டாக முங்குற அளவுக்கு இருக்கேன். இது அப்படியே வச்சுருவேன். ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருவேன். நான் வச்சுட்டா மறுநாள் நடிக்கிற அண்ணா அமைக்கிற மாதிரி ஆகும். ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிடும். 7 to 8 hours ஊற வைக்கணும். மினிமம் 4 hours இல்லை 7 to 8 hours ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாஃப்டாகும், ஈஸி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு. ஓகே, இப்படி ஊற வச்சது மறுநாள் என்ன காத்தால பார்த்தா அப்படி இருக்கும். நேற்று ஊற வச்சது ஸோ தொட்டா உப்பின்னு தொட்டினா இதுதான் இந்த மாதிரி ஆகிடுறது. ஸோ இது வந்து இப்படி ஒரு ஜலம் ஜாஸ்தியாக இல்லாதனால இப்படி உதிரியாக வர மாதிரி இருக்கு பாருங்க. ஜலம் இப்படி தான் இருக்கணும். ஸோ இது வந்து மறுநாள் காத்தால எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜவ்வரிசி அதில் 2 பங்கு ஜலம், ஜாஸ்தி வேண்டாம், 2 பங்கு ஜலத்தை வந்து நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் கொதிக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுன்ட்டு ஜவ்வரிசி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக ஒரு கிண்டிட்டு திருப்பி லேசாக கொதி வருது பாருங்க. இந்த டேட்டில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன், மூடி வச்சிட வேண்டியதான். எண்ணெய் வந்து இது இன்னும் ஆறணும். ஒரு 1/2 hour பட்டு அப்படியே சுட்டுறணும். அப்படியே அதுக்கப்புறம் எடுத்துக்கப்புறம் அண்ணா தொட்டோம்னா திருப்பி வெந்திருக்கும். அப்படியே வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு விட வேண்டியதான். மூடி வச்சுருக்கேன். நடுவில் வந்து இது காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் 2, பட்டை மிளகாய் 2 எடுத்து வச்சு இப்படி 1-2 அரைச்சிருக்கேன். ஆமாம், சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி. இது வேணாலும் கடையில் வாங்கி போடலாம்னு போடலாம், இல்லை அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர் 2 எடுத்து வச்சுருக்கேன் கலக்கிறதுக்கு. நான் ஆறி எடுத்தேன், தொட்டு பார்க்கும்போது ஆறி இருக்கு. இப்படி யாருக்கு இல்லையா, நல்லா உருண்டை வெந்திருக்குது. இப்போ என்ன பண்ணுவேன்னா அது அப்படி பண்ணால் வெந்திருக்குது. இப்போ இதை வந்து என்ன பண்ணுவேன்னா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டுருவேன். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணுமா? ஆமாம், அது ஃபுல்லாக மொத்தம் போட முடியாது. அது வந்து எவ்வளோ மிக்சி இது இருக்கோ ஒரு 3 times இல்லை 4 times அரைக்கிற மாதிரி வரும். நல்லா நைஸாக இருக்கும் தெரியுதா? நைஸாக அப்படி அரைச்சிட்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாமே மொத்தமாக அரைச்சின்ட்டேன். இப்போ ஓகே, அரைச்சதுக்கப்புறம் இதில் என்ன ஃப்ளேவர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா கொஞ்சம் அரைச்சி புதினா விட்டுக்கலாம், இல்லை தக்காளி அரைச்சி விட்டு தக்காளி அரைச்சி விட்டுக்கலாம். அவன் ஜீரகம் வேணால் ஒரு ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம், ஓமம் வேணால் ஓமம் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ அவளுக்கு ஓமம் போட்டு வயசானவன் சாப்பிட்ற வந்து ஓமம் போடலாம், ஜீரகம் ஓமம். வெஜிடபிள்ஸ் போடலாம், வெஜிடபிள்ஸும் போடலாம். பொடிப்படியாக நறுக்கிட்டு அப்படியே இது பண்ணி விட்டுடலாம். அது மாதிரி இது வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு கில்லு விடாமல் கில்லு விடாமல் இல்லை, அப்படியே போட்டு அப்படியே ஸ்பூனாக எடுத்து விட்றது தானே. இதுக்கு வந்து நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் வந்து இந்த மிளகா இருக்கு இல்லையா, சும்மா சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அது காரத்துக்கு ரொம்ப நைஸாக அரைக்காம அந்த விதையெல்லாம் தெரியுற மாதிரி ஸ்பூனில் எடுத்து விடுற மாதிரி இருக்கணும். ஆமாம், ஸ்பூனில் எடுத்து விட்ற மாதிரி 6 பங்கு ஜலம் இருக்குது. எப்படின்னா 1 கப்பு வந்து ஜவ்வரிசி எடுத்துருந்தேன். ஜலம் மொத்தம் ஆயிருக்கிறது வந்து 6 கிளாஸாக இருக்குது. இது எந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்தோமோ அதில் 6 பங்கு. ஃபஸ்ட்டு வந்து அது ஊற வைக்கிறதுக்கு 1 கப்பு, நல்லா கொதிக்க ஜலமாக வெந்நீரை வச்சு கொதிக்க வச்சேன் இல்லையா, அதுக்கு 2 கப்பு, அரைக்கிறதுக்கு அரைச்சி அலம்பிலாம் விட்டுறதுக்கு மிச்சம் 3 ஆச்சு. ஸோ 6 கப்பு. புதுசாக போடுறோம் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் போடுறது பெஸ்ட்டு, எடுக்கிறது ஈஸியாக இருக்கும், அவளுக்கு உடையாமல் இருக்கும். இதே வந்து வேஷ்டியில் போட்டோம்னா பின்னாடி திருப்பி ஜலம் தெளிச்சுன்னு எடுக்கணும். நான் பழைய வீடியோவில் நிறைய காமிச்சிருக்கோம். அதெல்லாம் எடுக்க கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக டக்குன்னு முடியும் அப்படின்னா பிளாஸ்டிக் ஷீட்டில். அதுக்கு இப்போ திக்கான பிளாஸ்டிக் ஷீட் வருது இந்த வடத்துக்குன்னு, அதை வாங்கிட்டு அதில் விடணும். இப்போ நான் மேலே விடுறதை காமிக்கிறேன். அப்புறம் பொரிச்சது 3 காய்ச்சல் வைக்கணும். மொட்டை மாடி இல்லாத என்ன பண்ணுறது? மொட்டை மாடியில் கொஞ்சம் பால்கனி வாசத்தில் இருந்தால் பால்கனியில் போடலாம், இல்லை வெயிலில் வச்சு போடுறதுன்னா அதில் ஃபேன் காற்றுல வந்து அவ்வளோ வந்து இலவிட மாதிரி போட்டது வருது. அவ்வளோ வந்து காயம் லேட்டாகும், காயம் வேணும். கொஞ்சம் வெயில் இருந்தால் நல்லா அதுக்கு ஃபாஸ்ட்டாக காஞ்சி டக்குன்னு நல்லா முறமுறன்னு இருக்கும். மாடியில் விடலாமா? இந்த ஸ்பூனை வெண்ணெய் எடுத்துக்கணுமோ அதால் அப்படி தேய்ச்சி விட்டோன்னு வச்சுங்களேன், நல்லா ரவுண்டாக வரும். அப்பளம் அதே பெரிய சைஸ் வேணாலும் பெரிய சைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கிறிஸ்பியாக இருக்குங்களா? நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.